பூங்கொடி, ஆடி ஒன்றுக்கு என்ன விசேஷம் நம்ம வீட்டில்? ஆடி ஒன்றுக்கு சில வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிடுவாங்க, சில வீட்டில் வந்து வடை பாயசம் செஞ்சு படைப்பாங்க. நம்ம வீட்டில் அப்போ நான்வெஜ் சொல்லியிருந்தேன்னா எடுத்து வந்துருப்பேனே, நீ சொல்லவே இல்லையே, படைக்கிறேன்ட்டியே. அதான் நான்வெஜ்ஜு செய்யக்கூடாது, வடை பாயசம் செஞ்சு தான் சாமிக்கு படைக்கணும். ஓ, அப்போ படைச்சிட்டு என்கிட்ட மறைச்சிட்டேன், சொல்லியிருந்தேன்னா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கறி. என்னைக்கு சாப்பிடணும்னு விவசாயம் இல்லை கறி. சரி சரி, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுக்கலாம். சரி, அதான் என்ன பண்ண, நீ என்ன பண்ண? வடை பாயசம் செஞ்சு படைச்சிட்டு சாமிக்கு ம். வயசானவங்களுக்கு ஒரு 3 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோங்க சாப்பாடு. வயசான 3 பேருக்கு சாப்பாடு போட்டியா? ஆமாம். ஓ. எப்போ நான் வெளியே போயிருந்தேன் அப்படியா? ம் ம் 3 பேர் சாப்பிட்டாங்களா? 3 பேர் சாப்பாடு போட்டு தான் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அவங்களுக்கு போக சொல்ல எதனா காசு கீசு கொடுத்து அனுப்பிச்சியா? காசுலாம் தர மாட்டேன், ஏன்னா வந்து வெத்தல் பாக்கு வாழைப்பழம் தாம்பூலம் மாதிரி கொடுப்போம். கொடுத்துட்டியா? ம் இந்த அப்புறம் சாயந்தரம் என்ன பண்ண? ஈவினிங் 6 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள் வீட்டுக்கு. கோயிலுக்கு போயிருந்தியா? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோதானா? நீங்கள் அதான் பேசலா? அவ்வளோதான் பசி. இப்போ என்ன பண்ண போகிற? தூங்க போகிறேன். குட் நைட். சரி, ஓகே, பாய்.